வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கைஸுடைய பார்ட் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அடிக்க முடியல. இந்த வாட்டியாச்சும் எதுலையாச்சும் நம்மளால் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா முதல் மேட்சை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா? முதல் மேட்ச்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ என்ன மேப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் மேப் வழக்கம் போல இப்போது ஈஸியாக தான் வரும். என்ன மேப்டா? ஆஹா, இது என்னங்க இந்த ஹம்பிள் ஸ்டம்பிள் ரேஸ் டு ஃபினிஷ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏங்க பணத்தில் என்னமோ மண்டெல்லாம் எரிச்சிட்டு ஒருத்த வராங்க. அந்த ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. இருங்க, அப்படி ஒரு ஜம்பை போட்டுவிட்டு அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். தாவடா, அவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதில் மோதியாச்சு. சரிங்க, சைடில் ஒரு இடம் இருக்குது. அது புள்ளியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். இருங்க, இது வேறு பின்னாடி தள்ளி விட்றதா? டேய் ஒழுங்கா போடா. பாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. இதில் ஏறி போயிடுவோம். இங்கே வந்து இந்த பிளாக் தாவடா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இடிபடாமல் மிதிபடாமல் அப்படியே போயிட்டு ரேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டில் வெற்றிகரமாக ஜெயித்து விட்டோம். 4வது நபராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெக்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இருங்க, ஒரு பணம் வச்சுக்கிட்டு பணத்து மேலே மண்டை எறிகிற மாதிரி ஒரு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், தலை எரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தெரில. என்னங்க டேய், தாவி போடா. ஏன்டா என்னடா பண்ணுற? டேய் என்னங்க, ஸ்கின்னு தான் பயங்கரமாக வச்சுருக்கான், நம்மளோட படு கேவலமாக விளாட்றானே. இதுக்கு நம்மளே பரவாயில்ல போல இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்தையும் இன்னும் தாண்டலைங்க. ஆல்ரெடி 10 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தடவிட்டு இருக்கிறான். சரி, ஓகே, இந்த நபரை பார்ப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டார். இவர்கிட்ட ஸ்கின்னு நல்ல ஸ்கின்னு நம்மளை மாதிரி நார்மலான ஸ்கின் தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் நல்லாக விளையாடி கொண்டு இருக்கிறார் கைஸ். ஓகேங்களா? இவர் தான் 16வது எனக்கு தெரிஞ்சு செலக்ட் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 16வதாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. 32 பேரில் 16 பேர் இப்போ குவாலிஃபை ஆகிருக்கிறோம். மிச்ச 16 பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிடுவாங்க. இந்த 16 பேரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். அந்த செகண்ட் ரவுண்டில் 8 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக வச்சு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. பிளாக் டேஷ் கிளாசிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்குகளிலிருந்து நம்ம சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து விளையாட வேண்டும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமு. இருங்கடா, இங்கே வந்து டே விழுந்துடா. அப்பாடி இருங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ரப்பர் பண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அது ரப்பர் பண்டு இல்லைங்க, லேசர் லைட்டு. பட்டோன்னா புசுங்கிடுவோம். நெருப்புடா புசுக்கடா பார்ப்போம். டே ஓகேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகலை. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான கட்டங்கள் தான். போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா கடினமான விஷயங்கள்லாம் வரும். டே விழுந்துட போகிறோம். எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஜம்பை போட்டுவிட்டு இதில் தாவவே வேணாம், எனக்கு கீழே குனிஞ்சு போயிடலாம். 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் எத்தனை பேரா? இன்னும் 4 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் 4 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகணும். 5 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகேங்க, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தான் எலிமினேட் ஆகணும். இருங்க, இது ஜம்பை போட்டு உடச்சி விட்டு தாவடா, அவ்வளோதாங்க. டே அப்பாடி. அந்த முள் இதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சாச்சு. மறுபடியும் வருது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் கைஸ். ஓகேங்களா? இந்த 8 பேரில் நம்ம யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேள்வி. கடைசியாக என்ன மேப் வருகின்றது என்பதை பார்க்கலாம். ஈஸியான மேப் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடில் தோற்றுருந்தோம். லாவா லேண்ட், டோன்ட் ஃபால். தரையில் வந்து பார்த்திங்கன்னா விழக்கூடாது. போன வாட்டி தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தோற்றுட்டோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கையாடலாம் கைஸ். ஓகேங்களா? இருங்க, இந்த இடத்துக்கு தாவோன்னு சொல்லும் போது முடியலை, என்னால் முடியலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிட்டோம். அதுவும் மொதல் ஆளாகவே வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிட்டோம். இருங்க, ஆடு போட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணி விட்டுறேன், கவலைப்படாதீர்கள். ஆளாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப மனதிற்கு வருத்தமாக உள்ளது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் லக்கி வீல் இருக்குது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு லக் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாவது ஜெம்ஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். என்னடா கிடைக்கிது? ரேரா எப்பிக். அப்பாடி ரேர் கிடச்சிருச்சுங்க. இதை இப்போயே வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிப்போம்.
மற்றபடிலாம் வேணும்னா ஆட் பார்க்க சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேறு எதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இல்லை. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் தான் பார்க்க சொல்கிறாங்க. இல்லாட்டி ஜெம்ஸ் கேட்குறாங்க. அந்தளவுக்குலாம் நம்ம பணக்காரன் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த மேட்ச்சில் ஜெயிப்போம் அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? இந்த வாட்டி என்ன ரவுண்டு வரப்போகுது? சட்னம் வாங்கடா 32 பேர் அப்பாடி வந்துட்டானுங்க. லோட் ஆகிட்டு இருக்குது கேமு. நெக்ஸ்ட் அப் என்ன லெவல் வரப்போகுது நமக்கு? என்ன மேப்? நான் த மேப்னு எல்லா மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேனான் கிளைம் ரேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபினிஷ் பண்ணி ஆக வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தில்லு முள்ளு காட்டும். இது மேலே ஏறி இருங்க. ஏறா டேய் ஐயோ சுத்தியில் அடிபட்டு மிதிபட்டு கீழே விழுந்து விட்டோம். இருங்க. ஐயோ டேய் என்னங்க 2வது வாட்டி வெயிட் பண்ணுறா. ஆஹா வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பந்துகள் வெடிகுண்டுகள் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உருண்டு கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றது. அதிலலாம் அடிபடாமல் மிதிப்படாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடணும். டேய் போக விடுங்கடா, என்னைய சாவடிக்காதீங்கடா. இருங்க. டேய் ஏங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. 2 பேர் 3 பேர் குவாலிஃபையா? எங்கடா அவ்வளோ புயல் வேகத்தில் எங்கடா போகிறீங்க? யாரா இருக்கீங்க? 7 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. 10 பேர் சுத்தம். அந்த இடத்துல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு டங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப் ஆகுது. முதல் மேட்ச்லேயே எலிமினேட் ஆகிட்டு போயிட்டோம். வெக்கம், வேதனை, அவமானம், துக்கம் முடியவில்லை. முதல் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எலிமினேட் ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு மேட்சை போட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி என்ன கிடைக்கிது? இந்த வாட்டியாச்சும் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? 32 பேர் சட்னு வாங்கடா. எஸ்டிமேட்டட் வெயிட் டைம் 15 செகண்ட்ஸ். அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 32 பேரும் வந்து விடுவார்கள். ஓகேங்க. 32 பேர் என்னடா வரலையா? வந்துட்டானுங்க. இந்த ரவுண்டில் நான் ரொம்ப ஆவலாக இருக்கின்றேன் வெற்றி பெறதுக்காக. அதுக்காகச்சும் நமக்கு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐசி ஹைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். இந்த வாட்டி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி பல வாட்டி முயற்சி பண்ணி வந்திருக்கேன். இந்த வாட்டி தோக்காமல் போகிறதே இல்லை கைஸ், ஓகேங்களா? இருங்க. ஓகேங்க. பனி மலை வந்து பார்த்திங்கன்னா சறுக்கி விடுது நம்மளை. இதில் வேறு இந்த பனி உருண்டைகள்லேருந்து நம்ம தப்பிச்சு போகிறது பெரும்பாடு அப்படின்னு சொல்லும் போதே அடிபட்டு மிதிப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். எவனோ வெடியை போடுறாங்க. எவன்டா அவன் வெடிகுண்டை போடுறவன்? ஜம்ப்பு அவ்வளோதான். இதில் அடிபட்டுறா அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சறுக்காமரத்தில் சறுக்கு விட்டுட்டு ஜம்பை போட்டு விட்டு இதில் ஜம்பை பண்ணி அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு. நினச்சி பாருங்களேன், நம்மளே ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிறோம் அப்படின்னா இதில் மற்றவங்களாம் எவ்வளோ மொக்கையாக விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளே முதல் இடத்துக்கு வரோம். அப்போனா நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது கைஸ். இந்த கேமில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா லைக்கை போட்டு விடுங்க. வேறு ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். டேப் டு ஃபாலோ நெக்ஸ்ட் பிளேயர். டேப் பண்ணோம் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயரையும் நம்மளால் பார்க்க முடியும். 14 பேர் குவாலிஃபை ஆகிவிட்டார்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆவதாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆகணும். கீழே வந்துட்டாருங்க பாவங்க. இந்த ஷார்க் மண்டையை வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் எடுத்துக்கொண்டே அந்தரத்தில் இருக்கின்றார். அந்தரத்தில் நீச்சல் அடிக்கும் ஷார்க்கை பார்த்து கொண்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிவிட்டோம் நண்பர்களே. செகண்ட் ரவுண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றோம் என்றால் ஃபைனல் ரவுண்டுக்கு போகலாம். ஃபைனல் ரவுண்டிலும் நம்ம வெற்றி பெற்றோம் என்றால் நம்ம சாம்பியனாக மாறலாம் நண்பர்களே. என்ன மேப் வரப்போகிறது? ஈஸியாக மேப்பாக வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயித்து விடலாம். என்னங்க இது மேப்பு? டொர்னாடோ டெம்பிள். இதெல்லாம் நான் விளையாண்டதே இல்லையே. எனக்கு எதிர்காலம் இப்பயே தெரிகிறது. இதில் நான் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன். என்னங்க இது ஏதோ சுழல் காற்றுலாம் மேலே போகுது. அதனால தான் டொர்னாடோவா? ஜம்ப் போட்டு ஆஹா அருமையாக இருக்குதுங்க. அப்படியே சூறாவளி காற்று நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணின்னு சொல்லும் போது கீழே வந்துட்டு எலிமினேட்டா இல்லைங்க. ஓகேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்கின்றது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் ஏறி ஜம்பை போட்டு விட்டு சூறாவளி காற்றில் தாவி இன்னொரு சூறாவளி காற்றில் தாவி கீழே விழுந்து விட்டோம். இருங்க, மறுபடியும் நான் வரேன் தனியாக. இந்த முறை என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. தாவி டொர்னாடோவில் மாட்டி மறுபடியும் தாவி மறுபடியும் டொர்னாடோவில் மாட்டி
இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. டே அப்பாடி ஓகேங்க. சேஃப் லேண்டு. இருங்கடா. அப்படியே ஜம்ப். ஐயோ இதில் மாட்டி. ஆஹா ஜம்பை போட்டுடுறான். என்னங்க. ஓகேங்க, ஏதோ அதிர்ஷ்டத்தில் நாம். ஐயோ என்னங்க இது வெட்டு சுத்திகள். லைட்டாக பின்னாடி ஏதாச்சும் வாய்ஸ் கேட்டதுன்னா அதை மன்னிச்சிக்கோங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆஹா என்ன ஒரு வாய்ப்பு. சூறாவளி காற்றில் மாற்றி இன்னொரு சூறாவளி காற்றில் இந்த கேமை நான் இந்த மேப் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விளாட்றேன். அதனால தான் வந்து ஐயோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கிறது நண்பர்களே. அதுக்காக வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ கேட்டது ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லைக்கை போடுங்கிறேனே தவிர ஒரு மேட்ச்சில் கூட ஜெயிச்ச பாடு இல்லை. அதனால் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள். சபா என்னால் முடியலை. இருங்கடா. இந்த சுத்தியிலேருந்து தாவி அப்படி ஒரு ஜம்ப். எங்கடா என்னங்க ஆச்சு. ஒருத்தன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டான். எவன்டா அவன் குவாலிஃபை ஆகிறான். இதெல்லாம் இவ்வளோ கடினமான ஒரு மேப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் இப்போ தான் முதல் வாட்டி விளாட்றோம். நிறைய பேர் இதெல்லாம் விளாண்டு ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க இல்லையா. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்றாங்க. இருங்க அப்படி மாட்டி. ஆஹா டொர்னாடோ டெம்பிள். ஏறா கடவுளே, கீழே விழுந்துடாமல் காப்பாற்று. மேலே ஏறா. ஏறி தொலைடா. ஆஹா ஏறியாச்சுங்க. இங்கே என்னடா அது. ஐயோ வெட்டுக்குத்து சுத்தியல் அதில் இருக்குது. இந்த வெட்டுக்குத்து சுத்தியல்லேருந்து எப்படி நம்ம இப்போ போகிறது. ஆஹா சேஃப் லேண்டு. இருங்க இங்கேருந்து எப்போ போகிறது. ஐயா இங்கே சுற்றி அங்கே சுற்றி பறந்து அடி வாங்கி மிது வாங்கி கீழே தான் விழுந்துட்டுருக்கேன். ஜெயிக்கிற பாடு கிடையாது. எப்படியாச்சும் ஜெயிச்சு தொலைங்கணுங்க. ஒரு மேட்சாச்சும் ஜெயிக்கலான்னு பார்க்குறேன். போன எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெவல் வந்துடுறேன். ஃபைனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போடுறேன். இந்த வாட்டி இந்த 2வது லெவல்லே தோற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. 4 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இருங்க அப்படி ஜம்ப்பு. இன்னொரு ஜம்ப். ஒவ்வொரு படிக்கட்டாக குதித்து ஏறி தாவி வந்து இந்த மேட்சில் வெற்றி பெற இன்னும் எனக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நன்றாக முறையில் பயன்படுத்தினேன் என்றால் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருங்க இந்தாங்க இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறானுங்க இன்னொரு சூறாவளியை. இருங்க இந்த சுற்றியிலேருந்து தாவி அப்படி குதித்து இங்கே ஒரு சூறாவளி இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான்டா. எங்க கரெக்டாக நம்ம தாவுற நேரம் அந்த ஜம்பிங் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பறந்து கொண்டு வேறு பக்கம் போய்விட்டது. சூறாவளி காட்டில் மாட்டு. அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகுது. தாவடா 6 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் தாங்க. நம்ம அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க. நம்பிக்கை இல்லை கேஸ் நம்ம ஜெயிப்போன்னு. இன்னும் 2 பேர் தான். நிறைய பேர் போயிட்டானுங்க முன்னாடி. அவனுங்க தான் ஜெயிக்கிறது. 7 பேர் குவாலிஃபை ஆகிட்டானுங்க. சோலி முடிஞ்சிச்சு, எலிமினேட்டட். இருந்தாலும் இதற்கெல்லாம் மனம் தவறக்கூடாது. இன்னும் ஒரு மேட்சை வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சு பார்க்கணும் கைஸ். ஓகேங்களா. அதுலேயும் தோற்றோம்னா நம்மளை விட பெரிய ஒரு ஜோக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 எபிசோடு போட்டு ஒரு மேட்ச்சு கூட ஜெயிக்கலை. போன எபிசோடில் ஒரு 3 மேட்ச்சு, இந்த எபிசோடில் ஒரு 4 மேட்ச்சு, ஆக மொத்தம் 8 மேட்ச் விளாண்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சு கூட ஜெயிக்க முடியல. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு நோபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். இருந்தாலும் இந்த எபிசோடுடைய கடைசி வாய்ப்பு இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடுடைய ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த மேட்ச்சில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் முடியாது. என்ன மேப் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. நம்ம முன்னாடியே விளாண்ட மேப்பாக இருந்ததுன்னா என்னால் ஜெயிக்க முடியும். பட் நிறையா புது மேப்ஸ்லாம் இருக்கிறதுலாம் நான் விளாண்டதில்லை. அந்த மேப்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்னால் சத்தியமாக ஜெயிக்க முடியாது. பழைய மேப்பே கோளாறு. பழைய மேப்பில் விளாண்டாலே தோற்றுக்கிட்டு தான் இருப்பேன். இதில் புதுசாக மேப்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விளாட்றது அப்படின்னு தெரில. இருங்க அப்படி ஜம்பை போட்டுவிட்டு எப்படி கீழே விழுந்துடணும். ஃபஸ்ட் லெவல்லே வா. இருங்க இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி ஒரு ஜம்பை போட்டுவிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்பாடி. இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொதல் மேட்ச் விளாட்றப்ப வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ நல்லா கரெக்டாக நடுப்புற ஒரு குழியை தோண்டி வச்சுருக்கிறானுங்க. அதுலேயும் தான் நம்மளும் கரெக்டாக போய்ட்டு அதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா விழுவுறோம். மறுபடியுமா சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி. தாவுடா. ஐயோ இவனுங்க நம்மளை ஜெயிக்க விட மாட்டானுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் குவாலிஃபைடு. எப்பட்றா குவாலிஃபைடு ஆகி தொலைகிறீங்க? ஏங்க ஹேக்கர் எவனாச்சும் பூந்துட்டானான்லாம் கிடையாதுங்க. நம்ம அந்தளவுக்கு கேவலமாக விளையாடிட்டுருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவனும் ஜெயிச்சுட்டு போயிடான். 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இருங்க இதோ பாருங்க. நல்லா தெரிஞ்சே போய் மாட்டுறேன்.
இருங்க, இந்த வாட்டி இது மிஸ்ஸே ஆகாது. இருங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு ஆண்டவனே நம்ம பக்கம்டா. அடி வாங்கினாலும் ஒரு ஒரு விஷயம் வெளில வராது. அப்பாடி ஓகேங்க. 11-12 தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிவிட்டோம் நண்பர்களே. வெற்றிகரமாக முதல் ரவுண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிவிட்டோம். அடுத்த ரவுண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகின்றது என்பது எனக்கு தெரியவில்லை. ரவுண்ட் ஓவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 பேரில் 16 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமைன் இருக்கும். மிச்ச 16 பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிவிட்டார்கள். இப்போ செகண்ட் ரவுண்டில் 8 பேர் எலிமினேட் ஆவாங்க, 8 பேர் குவாலிஃபை ஆவாங்க. அந்த குவாலிஃபை ஆகிற 8 பேரில் நம்ம இருக்க வேண்டும். ஸ்டம்பிள் கோவ் இதெல்லாம் நான் விளையாண்டதே இல்லைங்க. ஆனால் இந்த மேப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த மேப்பை நான் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. இருங்க, அப்படி என்னடா இதெல்லாம் ஈஸியாக தானே இருக்குது தாவுறது. இருங்க, இந்த இதில் தாவிடும். டே மூடி விட்டானுங்க. இருங்க, அது கீழே வரட்டும். அப்படி ஜம்பை போட்டுவிட்டு தாவிட அப்பாடி தாவியாச்சுங்க. இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஏறிக்கொண்டு இருக்கும் படிக்கட்டுகள் போல் கட்டங்களாக மேலேயும் கீழேயும் போய் வருகின்றது. இதெல்லாம் ஈஸியாக அப்படி தாவிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனி கோம்புக்குள்ளே இருக்குங்க. எலிமினேட்டா இல்லைங்க, மறுபடியும் வாய்ப்பு தரானுங்க. கீழே வந்தாச்சு. கீழே இன்னொரு வாய்ப்பு இருக்குதுங்க நமக்கு. இருங்க, இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படாமல் மிதிப்படாமல் போவோம். அடி வாங்காமல் போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. இருங்க, இருங்கடா. வந்தாச்சுங்க. இதில் ஜம்பை போட்டு விட்டு அப்படி மேலே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஜம்பை போடும். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டார். எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? இருங்க, அப்படி நாங்களும் குவாலிஃபை ஆகண்டா. ஜம்பை போட்டு ஃபினிஷ் வந்தாச்சுடா. இருங்க, அப்படி போட்டு விட்டு 4 பேர் குவாலிஃபை. ஃபினிஷுக்கே வந்துடுச்சுங்க. 5 பேர். என்னடா அப்படி கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிட்டுருக்கு. 6 பேர். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க, 7 பேர். அவ்வளோதாங்க. கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நிஜத்தில் அனுபவிக்கிறேன். கிடையாது ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த போர்டை பார்த்துமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண முடியவில்லை. அந்தளவுக்கு மோசமாக நம்ம விளையாடி கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு எபிசோடில் வரேன். அந்த எபிசோடில் ஜெயிக்காமல் போக மாட்டேன் கைஸ், ஓகேங்களா? அடுத்த எபிசோடு நான் எத்தனை மேட்ச் விளாண்டாலும் ஜெயிக்காமல் போக மாட்டேன். இது என்னுடைய வாக்கு. என்கிட்ட யார்கிட்டையுமே இல்லாத ஒரு கெட்ட பழகம் என்கிட்ட இருக்குது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வெற்றியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மதன் SR. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், பாய்.